நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சென்று ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருக்கின்றார், தினந்தோறும் ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கையை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதுவும் தினந்தோறும் அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன அவதூறு கருத்து என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அந்த குறுவை சாகுபடி அறுவடை செய்கின்ற தருணத்தில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அரசு செப்டம்பர் 1ஆம் தேதியே நேரடி கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்கள். அப்படி தொடர்ந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை. அதேபோல திறந்த வெளியில் கொள்முதல் நிலையத்திற்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் குவித்து வைத்திருந்தார்கள். தொடர் மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் எல்லாம் நனைந்து முளைத்து விட்டது. அந்த விவசாயிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இதை சட்டமன்றத்திலே 7/10/2025 என்று கருதுகிறேன். அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அதிமுக சார்பாக கொண்டு வந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நெல் மணிகள் திறந்த வெளியிலே குவியலாக வைத்திருக்கின்றார்கள். மழையின் காரணமாக அந்த நெல் மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே உடனடியாக திமுக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் திறந்த வெளியிலே குவித்து வைக்கின்ற நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அப்பொழுது உணவு அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது, நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் செய்கின்றோம், விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னார். 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானம் 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசினது. அப்படி 2000 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம். அதோடு நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகுதான் 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கவனமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மழையிலே நனைந்து முளைத்து வீணாகிக் கொண்டிருக்கின்றது. என் கண் முன்னாடி எங்கள் கண் எதிரே இன்றைக்கு நெல் மணிகள்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாக இருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், எவ்வளவு நாட்களாக நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் வேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன். இதில் என்ன அவதூறு செய்தி இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதோட துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு சென்றார். நாங்கள் கூட பரவாயில்ல டெல்டா மாவட்டத்துக்கு செல்றாரு,
விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் தீர்ப்பார், விவசாயிகளுடைய கருத்தை கேட்பார், நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு செல்வார் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கேயெல்லாம் போகல. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலில் அங்கே கொடியை அடிச்சிட்டு வந்துட்டார். அங்கே திறந்த வெளியிலே அடுக்கி வைக்கப்படுகின்ற மூட்டைகளையும் நெல்மணிகளையும் கொள்முதல் செய்வதற்கு மனமில்லை. இதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயி உள்ளாகிறார். இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. அதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 2022-23 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு அதில் 105, 106 பக்கம் 31/3/2022 வரை 29,48,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 2023-24 வருடம் பக்கம் 80 அந்த உணவு மானிய கோரிக்கையில் கொள்கை விறப்பில் பக்கம் 80ல் 31/3/2023 வரை 29,40,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 24-25 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் எண் 101ல் 31/3/2024 வரை 28.26 லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. 25-26 ஆண்டு பக்கம் எண் 106ல் 31/3/2025 வரை 28,30,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. மொத்தமா 1,15,49,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் எப்படி ஆண்டுக்கு 42 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய முடியும்? அத்தனையும் பொய். எல்லாம் விளம்பர மாடல் அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது உண்மையா? அந்த உணவு அமைச்சர் தெரிவிக்கப்பட்டது உண்மையா? அல்லது நேற்றைய தினம் தென்காசியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் குறிப்பிட்டது உண்மையா? அதை இந்த முதலமைச்சர் விளக்க வேண்டும். இது புள்ளிவரத்தோட அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஆட்சியில் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் அவர்களது உணவு அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பை தாக்கல் செஞ்சிருக்கிறார். அதில் இந்த குறிப்பை எடுத்து நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லிக்கின்றேன். இப்படி மக்களை ஏமாற்றி விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அரசு தான் விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணும். உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முளைத்த அந்த நெல்மணிகள்லாம் காட்டினீங்க, மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க. அதோட திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க. அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சேன், நேரடி கொள்முதல் சொன்னேன். அப்படின்னு வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா? இதெல்லாம் அவதூறான செய்தியா? அப்படித்தானே முதலமைச்சர் இருக்கிறார். அதோட திருச்சியில் இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. இன்றைய தினம் திருச்சியில் கொள்முதல் செய்யும் சாலையை தேங்கி கிடக்கும். 1 கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார். எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதில் இன்றைக்கு விவசாயிகள் மும்முரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலங்களை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா நியூஸ் 18 கொடுத்த பேட்டில சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரப்போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம்.
இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். ஆக தனியாக அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புட்டாக இருக்குது, அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? முடியாது. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க. தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது. இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அதாவது நாங்களாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணியை நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டுருங்க. அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கா கட்சியும் அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சாங்க. ஆமா, தொண்டர் தான். ஏங்க அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பற்றி தான் சொன்னேன். அங்க கொடியாட்டி இருக்க தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம். ரைட். அனைத்து கூட பத்திரிகை நன்றி, வணக்கம்.